தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கால அவகாசம் இருக்குது அந்த வழக்குக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போகிறது, அதே சமயத்தில் ஒரு அப்பீல் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நேரில் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசங்கள்லாம் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ லிமிட்டேஷன் பீரியட். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு வழக்கு ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கும், அந்த வழக்கு இது வரைக்கும் நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கான கால அவகாசம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டில் நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கி அதற்கான எக்ஸிக்யூட் பண்ணி பணம் வந்து கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த வாங்கின நபர் வந்து பணம் கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ வந்து மணி சூட் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் சிவில் வழக்கா. இந்த சமயத்தில் இதற்கான லிமிட்டேஷன் பீரியட் என்ன? ஸோ எப்போ நீங்கள் அந்த வேலிடான டேட்டில் அந்த ப்ராமிசரி நோட் வேலிடான நோட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ காலத்துக்கு அந்த அவகாசம் இருக்குது, எதற்குள்ளே அந்த வழக்கை வந்து தொடரணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, இல்லை கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி, இந்த வழக்கை இது வரைக்கும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலைன்னா அதற்கான லிமிட்டேஷன் என்ன? அதே சமயத்தில் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த தீர்ப்பும் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை வந்து அதை வந்து அப்பீல் கொண்டு போகிறோன்னா அந்த அப்பீலுக்கான கால அவகாசம் என்ன, லிமிட்டேஷன்ஸ். ஸோ இது எவ்வளோ காலத்துக்கு இந்த வழக்கு வந்து நீடிச்சிருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ டைம் பீரியட்குள்ளே இதுக்கான அப்பீல்ஸை வந்து நம்ம போகணும். ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயும் ஒவ்வொரு விதமான டைம்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு அந்த டைம் லைன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே சொல்கிறேன். இது ரொம்ப நீங்கள் கவனமான ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு வழக்கை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறீங்க, அப்போது எல்லா வழக்குக்குமே சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. அப்படி இருக்கிற அந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் அந்த கேஸை வந்து கொண்டு போகணும் நீதிமன்றத்துக்கு. அப்போ நீங்கள் அதற்கான வழக்கறிஞரை சந்தித்து அவரோட ஆலோசனையை கேட்டு அந்த வழக்கறிஞர் உதவியோடு நீங்கள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணும்போது தான் வித்தின் லிமிட்டேஷன் பீரியட்குள்ளே நீங்கள் அந்த வழக்கை ஈஸியாக முடிக்க முடியும். அதே சமயத்தில் இது வந்து நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதனால் இந்த லிமிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு லிமிட்டேஷனும் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டைம்லைன் ஃபார் ஃபைலிங் ஃபர்ஸ்ட் அப்பீல் இன் சிவில் கேசஸ். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிவில் கேஸுக்கு ஒரு சர்டைன் டைம் பீரியட் இருக்கும், அதே மாதிரி கிரிமினல் கேஸுக்கு ஒரு சர்டைன் டைம் பீரியட் இருக்கும். ஸோ கிரிமினல் அப்பீலாக இருந்தாலும் சரி, ரிவிஷனாக இருந்தாலும் சரி, அதே போல் சிவில் வழக்கை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியும் அண்ட் தென் அப்பீல் அண்ட் தென் ரிவிஷனுக்காக இதுக்கு எல்லாத்துக்குமே சர்டைன் டைமில் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் அதற்கேற்ற மாறுபடும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சிவில் வழக்கில் நீங்கள் அப்பீல் போகணும் அப்படின்னு சொன்னால் 30 நாளைக்குள்ளே, இப்போ நீங்கள் ஒரு ஆல்ரெடி வழக்கு நடந்திருக்கும், ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒருவேளை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலை, அப்போ இதை நீங்கள் மேல் நடவடிக்கை கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கான டைம்லைன் வந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் அப்பீல் கொண்டு போகணும். ஸோ நீங்கள் இப்போ ஏற்கனவே வழக்கறிஞர் வச்சுருப்பீங்க, அவர் மூலயமா நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு வழக்கறிஞர் மூலயமா நீங்கள் அப்பீல் போகிறதா இருந்தாலும் சரி, இதுக்கான ஆக்ஷன் வந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கும்போது தான் ஸோ அந்த லிமிட்டேஷன் பீரியட்குள்ளே நம்ம கவர் பண்ணி ஸோ அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம நீதிமன்றத்தில் அதற்கான நடவடிக்கையை நம்ம பெற முடியும். ஸோ இதுக்கான லிமிட்டேஷன் பீரியட் 30 டேஸ். ஒருவேளை ஃபஸ்ட் அப்பீலில் உங்களுக்கு அதற்கான டைம் பீரியட் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க 30 டேஸ்க்குள்ளே, அதற்கப்புறம் அந்த வழக்கு வந்து நடந்துகிட்ருக்கு, அந்த வழக்கோட தீர்ப்புலேயும் உங்களுக்கு சரியான போதுமான தீர்ப்பு உங்களுக்கு வரல, நீங்கள் வந்து இதற்கான எவிடன்ஸ் வந்து சாட்சிகள் உங்ககிட்ட இருக்குது, ஸோ மேல்முறையீடு செஞ்சால் இதற்கான அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருன்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் லா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் செகண்ட் அப்பீலுக்கும் வந்து போகலாம். அது வந்து வித்தின் 60 டேஸ்க்குள்ளே அந்த அப்பீலை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதற்கான சரிவர அந்த நடைமுறை இந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த நடைமுறையை நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது தான் அதற்கான பிட்டிஷன் வந்து உங்களுக்கு அலோவ் ஆகும். ஸோ அலோவ் ஆன பிறகு தான் நம்ம அந்த கேஸை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். டைம்லைன் ஃபார் ஃபைலிங் சிவில் ரிவிஷன். அதாவது சீராய்வு மனுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்பீல் போகாமல் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னொரு
ஜட்ஜோட ரிவ்யூ வந்து தேவைப்படுது, கோர்ட் இன்னொரு கோர்ட்டோட ரிவ்யூ தேவைப்படுன்னு சொல்லும் போது, ஸோ ரிவிஷன் பெட்டிஷன் மூலயமா அந்த மனுவை நம்ம போடலாம். ஸோ அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிவிஷன் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலயமா வரக்கூடிய தீர்ப்பும் வந்து நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதற்கான ஃபைலிங் டைம் வந்து 90 டேஸ்க்குள்ளே அந்த ரிவிஷன் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இந்த 3 செக்ஷன்ஸ், வாட் எவர் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க அந்த டைம்லைன் எல்லாமே வந்து சிவில் ஃபைலிங்காக வரக்கூடிய அந்த பர்டிகுலர் டிவிஷன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் அஃபென்ஸில் லிமிட்டேஷன் பீரியட் ஆஃப் அப்பீல் இன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஒருவேளை வந்து நீதிமன்றத்தில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெத் சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த மாதிரியான கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் இமீடியட்டாக அப்பீல் போகணும், அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே அதற்கான அந்த ஃபைலிங் வந்து பண்ணணும், அப்பீல் வந்து கொண்டு போகணும். அந்த அப்பீலில் நீங்கள் 7 டேஸ்க்குள்ளே பண்ணும்போது அந்த லிமிட்டேஷன் பீரியட்ஸ் பார் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம நீதிமன்றத்தில் எடுக்கலாம். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து பிடிஜே ஆர் செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்க வித் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹைகோர்ட். இப்போது அடுத்த கட்ட அப்பீல் வந்து நம்ம எங்கே சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கு வந்து இதை வந்து சமர்ப்பிக்கலாம். இல்லை ஹைகோர்ட்டுக்கு ஆல்ரெடி தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதற்கான அப்பீலை வந்து கொண்டு போகலாம். ஸோ அதற்கான நேரங்கள் வந்து 7 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டில் 7 நாளைக்குள்ளே அதற்கான அப்பீலுக்கான நடவடிக்கை எடுத்து சமர்ப்பிக்கணும். லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் அப்பீல் ஃப்ரம் மெஜிஸ்ட்ரேட் டு செஷன்ஸ் கோர்ட். இப்போ வந்து கோர்ட் ஃபார்மேட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் வழக்காக இருந்தால் முதல்ல வந்து முன்சிஃப் கோர்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து சப்கோர்ட்டுக்கு வருது. சப்கோர்ட்டுக்கு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த கேஸ் இருக்குது. அங்கிருந்து அப்பீல் போகும்போது பிடிஜே ஆர் செஷன்ஸ் கோர்ட். இப்போது நம்ம இந்த பீரியடில் என்ன கொடுத்துருக்கோன்னா, லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் அப்பீல் ஃப்ரம் மெஜிஸ்ட்ரேட். ஸோ மெஜிஸ்ட்ரேட் மேபி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருக்குது. அந்த வழக்கு அடுத்தபடியாக வந்து எந்த ஹையர் கோர்ட்டுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிஜே ஆர் செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஸோ இந்த கேஸோட மூமெண்ட் அப்பீலுக்கு எவ்வளோ நாளைக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் 30 டேஸ்க்குள்ளே இந்த அப்பீல் பண்ணணும். ஒருவேளை உங்கள் வழக்கு ஆல்ரெடி வந்து பிடிஜேயில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பிடிஜே கொண்டு போகணும்னு சொன்னால் ஸோ அந்த அப்பீல் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே இதுக்கான லிமிட்டேஷன் பீரியட் இருக்குது. ஸோ ஒரு வழக்குக்கான தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஸோ அடுத்த 30 நாளைக்குள்ளே உங்களோட அட்வொகேட் வந்து யார் இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய ஆலோசனை கொண்டு நீங்கள் அது சீக்கிரமாக ஃபைல் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் அப்பீல் ஃப்ரம் செஷன்ஸ் டு ஹைகோர்ட். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, ஒரு டெத் சென்டென்ஸோ இல்லை ஒரு லைஃப் கன்விக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஸோ செஷன்ஸ் கோர்ட்டில் இதற்கான தீர்ப்பு வருது. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் அப்பீல் போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். ஸோ ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கான டைம்லைன் வந்து 60 டேஸ் இருக்குது. ஸோ அந்த 60 நாளைக்குள்ளே எந்த கேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்குது, பிடிஜேயில் இருக்குது, அடுத்து வந்து ஹைகோர்ட் மூவ் பண்ணணும்னு சொன்னால் 60 நாளைக்குள்ளே அதற்கான ஆக்ஷனை எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஆல்ரெடி சில பேருக்கு வந்து இந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்கலாம், இல்லை அதற்கான தீர்ப்பு வந்து இருக்கலாம். ஸோ அவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் டவுட் கேட்டிருக்கும் போது ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ வித்தின் அந்த டைம் பீரியட், அந்த லிமிட்டேஷன் பீரியட்குள்ளே நீங்கள் அந்த பர்டிகுலர் எந்த கோர்ட்டில் உங்கள் நீதிமன்றத்தில் உங்கள் வழக்கு இருக்கோ நான் கொடுத்துருக்க இந்த டைம்லைன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்கான அந்த நடவடிக்கையை நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணும். ஸோ அதுக்கான டைம்லைன் தான் இது. லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் அப்பீல் ஃப்ரம் ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட். இப்போ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நீதிமன்றத்தில் நீங்கள் ஹைகோர்ட்டில் வழக்கு நடக்குது, ஸோ ஹைகோர்ட்டோட தீர்ப்பையை நீங்கள் எதிர்த்து அப்பீல் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அடுத்து சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணோம். இதான் ஹைரார்க்கி. ஸோ வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அதற்கான ஆக்ஷனை வந்து எடுக்கணும். இப்போது ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இதுக்கான டைம் லிமிட் வந்து 30 டேஸ். ஸோ இதற்கெல்லாம் முன்னாடி ஒரு பிட்டிஷன் வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்ருக்கு, அதை வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் லிமிட்டேஷன் பீரியட் ஆஃப் அப்பீல் ஃப்ரம் ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் இன் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல். அதாவது
எஸ்எல்பி அப்படின்ற ஒரு மனுவை வந்து ஹைகோர்ட் கிட்ட நம்ம முறையிடணும். ஸோ இந்த மாதிரியான ஹைகோர்ட்டை தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து அப்பீல் போகலான் இருக்கோம். ஸோ அதற்கான பர்மிஷன் எஸ்எல்பி மூலயமா ஹைகோர்ட் வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதற்கப்புறம் தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கை கொண்டு போக முடியும். ஸோ இந்த எஸ்எல்பி நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கும் 30 டேஸ்க்குள்ளே டைம் இருக்குது. ஸோ அதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணிட்டாலே ஸோ அதிலிருந்து நெக்ஸ்ட்டு தீர்ப்பு வர வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எல்பியோட தீர்ப்பு வர வரைக்கும், நீங்கள் அதற்கான அப்ரூவல் வர வரைக்கும் அந்த வழக்கில் நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான டைமில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தாச்சு. ஸோ அகெயின் இது வந்து யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. அவங்க அடுத்த தீர்ப்பு கொடுத்தா தான் நம்ம மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் லிமிட்டேஷன் கிராஸ் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி கோர்ட்டில் நம்பர் ஆகிட்டாலே அதற்கான அந்த வழக்கு கண்டிப்பாக வந்து லிமிட்டேஷன் பீரியட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதற்கப்புறம் அந்த தீர்ப்பு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, இப்போ வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா கோர்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அப் டு 30 டேஸ்க்குள்ளே நம்மளோட வேலை என்னென்னா அதை அப்பீலை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் அப்பீல் ஃப்ரம் மேஜிஸ்ட்ரேட் டு ஹைகோர்ட் இன் குவான்டிடேட்டிவ் அண்ட் செலான் கேசஸ் இன் 30 days அண்ட் இன்கம்ப்ளைண்ட் கேஸ் ஆர் 60 days. அதாவது ஒரு கேஸ் வந்து செல்லான் கேஸாக இருக்கும்போது 30 நாளைக்குள்ளே நீங்கள் மெஜிஸ்ட்ரேட் டு ஹைகோர்ட்டுக்கு பண்ணும்போது அதுக்குள்ளே பண்ணணும். ஒருவேளை கம்ப்ளைண்ட் கேஸ்ன்றது நத்திங் பட் எ ப்ரைவேட் கேஸ். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு வழக்கை வந்து டிஎம், அதாவது ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த நீதிமன்றத்தில் இருந்து நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது ஸோ கம்ப்ளைண்ட் கேஸஸ்க்கு 30 நாளைக்கான லிமிட்டேஷன் பீரியட் இருக்குது. ஸோ அந்த பீரியட்குள்ளே இதுக்கான அப்பீலை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ பிளைன்டிஃப் ஹேஸ் எ டைம் ஆஃப் 3 years டு ஃபைல் எக்ஸிக்யூஷன். ஸோ இது வந்து ஒரு சிவில் வழக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு செக் பவுன்ஸ் கேஸோ இல்லை வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டோ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பர்சன் வந்து பணத்தை வந்து கொடுக்கல. ஸோ வித்தின் அ டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 3 years, அதாவது டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அண்ட் தென் வந்து நீங்கள் அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆன பீரியடில் இருந்தோ இல்லை நீங்கள் ஃபைனல் கம்யூனிகேஷன் பீரியடில் இருந்தோ, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பிகாஸ் எவ்ரி 3 years ஒன்ஸ் நீங்கள் ரினிவல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ரினிவல் டைமை கூட ஃபைனல் ரினிவல் டைமில் இருந்து நீங்கள் 3 years கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அந்த பிளைண்ட்டை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஒருவேளை வந்து நீங்கள் வழக்கு தொடர்றதா இருந்தால் அந்த 3 years லிமிட்டேஷனுக்குள்ளே அந்த வழக்கை தொடர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பராக அதில் நம்பர் பண்ணி நம்ம நீதிமன்றத்தில் வழக்கை தொடர முடியும். இல்லைனா இதற்கான டிலேக்கான ப்ராப்பரான ரீசன் இருக்கணும். ஸோ கண்டினியூஷன் ஆஃப் டிலே வந்து நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும். ஸோ அப்போ வந்து அதை மூவ் பண்ணலாம். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் 3 yearsக்குள்ளே இதை ஃபைல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸிக்யூஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பிளைண்ட்டை நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த மணி சூட்டில் ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தீர்ப்பு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து டிஃபெண்டன்ட் வீட்டுக்குள்ளே ஜப்தி பண்ணுற மாதிரியாக நீங்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்கிறீங்க. பிகாஸ் வந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கும். அதற்கான பணம் ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா பணம் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க, கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஆப்போசிட் பார்ட்டி தர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலையில் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க திங்ஸை வந்து நீங்கள் சீசர் பண்ணணும், ஜப்தி பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஸோ ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூஷன் வித்தின் 3 yearsக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணோம்னா அதற்கான அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடைய முடியும். ஸோ லிமிட்டேஷன் பீரியட் சிவில் சூட் இன் 3 years ஃப்ரம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுவும் வந்து ஈக்குவலண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மணி சூட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ளே இந்த சிவில் சூட்டை நீங்கள் போட்டுடணும். ஸோ அதுக்கு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன். ஸோ ஹைகோர்ட் ஆர்டர் ஆன் ஒரிஜினல் சைடோட அப்பீல் ஹைகோர்ட் ஆர்டர் எப்போவுமே வந்து 20 days வந்து நீங்கள் லிமிட்டேஷன் டைம். ஸோ ஒருவேளை ஒரிஜினல் சைடில் நீங்கள் கேஸ் தொடங்கியிருக்கீங்க, ஸோ அதில் வந்து அப்பீல் போகணும்னு சொன்னால் 20 daysக்குள்ளே நீங்கள் அந்த அப்பீலை ஃபைல் பண்ணணும். அப்பீல் டு எனி கோர்ட் அதர் தேன் ஹைகோர்ட் 30 days. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், எந்த ஒரு கோர்ட்டாக இருந்தாலும் சரி செஷன் டு ஹைகோர்ட் மட்டும் நீங்கள் டிஃபர் ஆகும். ஸோ மற்றபடி நார்மலாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்சிஃப் டு சப் டு சப்கோர்ட் டு ஜேஎம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள்
டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே சர்டன் டைம் லிமிட்குள்ளே தான் வரும். ஸோ எக்ஸப்ட் பிடிஜே டு ஹைகோர்ட் மட்டும் நீங்கள் 60 டேஸ் டைம் லைன் கிடைக்கும். ஸோ அது என்னென்னன்றதெல்லாம் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிரிமினல் அப்பீல் டு ஹைகோர்ட், ஸோ இதற்கான லிமிட்டேஷன் வந்து 60 டேஸ். நிறைய பேர் வந்து கிரிமினல் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கீங்க. ஸோ கிரிமினல் வழக்கு ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னால், ஸோ அதற்கான டைம் லிமிட் 60 டேஸ். ஒருவேளை நீங்கள் பிடிஜேல இருந்து ஹைகோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னால், ஸோ அதற்கான டைம்லைன் 60 டேஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லிமிட்டேஷன் பீரியடை நீங்கள் டைம்லைன் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க ஸ்லைடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் வழக்கு ஆல்ரெடி நிலுவையில் இருக்குன்னு சொன்னால் இந்த அப்பீலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒரு சிவில் கேஸை வந்து புதுசாக போட போகிறோன்னு சொன்னால், ஸோ 3 இயர்ஸ் டைம் லிமிட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 இயர்ஸ் டைம் லிமிட் எல்லாத்துக்கும் கிடையாது. இன்கேஸ் வந்து நீங்கள் என்ஐ ஆக்ட் செக் பவுண்ட் கேஸில் நீங்கள் போகிறது இருந்தால் வித்தின் 30 to 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அட்வொகேட் கிட்ட நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் வாங்கிட்டு இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நீங்கள் கேட்டிருக்க நிறைய டவுட்ஸை வந்து இந்த லிமிட்டேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸை இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.